எங்க 80 feet எங்க. சோ over 80 feet நம்மளால வந்து பரிக்கிரமா பண்ணி வர முடியாது. ஒரு நாள் முழுக்க ஆகும் நமக்கு. கிரிவலம் கூட வந்து திருவண்ணாமலை கூட எத்தனையோ வாட்டி நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய பசங்களெல்லாம் வைத்துக் கொண்டு நான் கிரிவலம் வந்திருக்கேன், எத்தனையோ முறை வந்திருக்கேன். ஆனால் கோவர்தன் இருக்கே, கோவர்தன் மரபுரதன் இருக்கு, மெர்சி இல்லைன்னா ஆச்சரியம், மெர்சி நம்மள முடிக்க முடியாது. அவ்வளவு கடினம் கோவர்தன். கண்டிப்பா அதுக்கு அந்த பியூர் ஹார்ட்டோட தான் வந்து கோவர்தன் மலை வந்து சுற்றி வர முடியும். அந்த கோவர்தன் இருக்க அந்த இவ்வளவு அழகான கோவர்தனுக்கு 2 கண்களாக இருப்பது ராதா குண்டம், ஷாம குண்டம். அந்த மயில்லாம் 2 கண் இருக்கணும். அதே மாதிரி மயில் போல இருக்கின்ற இந்த கோவர்தனுக்கு 2 கண்களாக இருப்பது ராதா குண்டம், ஷாம குண்டம். அந்த மயிலா இருக்கு கண்டம் இருக்கணும் இல்லையா, அந்த கண்டம். அந்த கண்ட பகுதி தான் வந்து மானசி கங்கா. கிருஷ்ணர் வந்து மானசிகமாக கங்காவை உருவாக்குகின்றாரு. அது மானசி கங்கா. கங்காவை வந்து நமஸ்காரம் பண்றார். எல்லாரும் நந்த பாபா எல்லாம் போய் கங்காவை சேவிக்கணும், கங்கால ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்படுறச்சு பகவான் சொல்றாரு, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், நான் கங்காவை இங்கேயே வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் வர வைக்கிறாரு. அது அதுக்கப்புறம் அதனுடைய வால் பகுதி டெயில்னாக்க அது ஆரம்பம் வந்து பலராம் ஸ்தலியில ஆரம்பிச்சு அப்படியே போய் கடைசியில எண்டுல வந்து நாவல் குண்டத்துல போய் முடியும். அங்க வரும்போது அப்பா நம்ம சித்திட்டமா நினைப்போம், இல்ல வேதான் வந்திருக்கீங்க. அப்புறம் இன்னுமா இதே மாதிரி திரும்பி போறோம் அப்படின்றது நமக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம நினைப்போம், ஆஹா முடிச்சுட்டு படிக்கலாம் வந்து சக்சஸ் முதல் முறை அப்படிதான் நினைச்சேன். எந்த டைம் வந்துட்டு நினைச்சேன் சக்சஸ் ஐ கம்ப்ளீட்டட் கவர்னர் மாதாஜி யூ ஹேவ் டு கோ ஆல் தி வே பேக். நாங்க அப்படியே உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு அழகாக இருக்கும் கோவர்தன் படிக்கணும். வந்து நம்ம இதை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். இது கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சொல்றாரு, இந்த மாதிரி கோவிந்த லீலாமிருதத்தில் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அது கோவிந்த லீலாமிருதத்துல இன்னும் விளக்கமா அதை பத்தி அவர் வந்து தன்னுடைய கமிட்டியில வந்து கொடுத்திருக்காரு. பிரஜ நவ திலக்கம் கோவர்தன். கிருஷ்ணர் சொல்றார், இந்த 12 வனங்களும் பிருந்தாவனத்தில் இருக்கின்ற 12 வனங்களும் என்னுடைய தேகத்துக்கு சமானம், 5 யோஜன விஸ்தீனம் தாம. இந்த மாதிரி பிருந்தாவனத்தில் அடியெடுத்து வைத்தாலே அது என்னுடைய இதயத்துக்குள் நுழைந்ததாக அர்த்தம் என்று கிருஷ்ணரே சொல்லிட்டார். அப்பதான் we are all stepping into Krishna's heart. எஸ், அவ்வளவு வந்து அதனால சிந்தாமணி தாம் பிருந்தாவனம் தான் கிருஷ்ணனுடைய ஹிருதயம். எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து ததாஸ்து வந்து அனுகிரகம் பண்றாரு, அதே மாதிரி தாமத்தின் நுழைய